அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல் நமது ஜிஎஸ்டி சட்டத்தில் மீண்டும் ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது எதற்காக கொடுத்துள்ளார்கள், இந்த நடைமுறை எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதை பற்றியெல்லாம் பின்னால் பார்க்கலாம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? புதியதாக ஜிஎஸ்டி சட்டத்தில் வருமான வரி சார்ந்த ஒரு சில மாற்றங்களை அடிப்படையாக கொடுத்துள்ளார்கள். அதை இப்பொழுது பார்க்கலாம். அது என்ன சிஸ்டம் என்றால், புதிதாக குவார்ட்டர்லி ரிட்டர்ன் வித் மந்த்லி பேமெண்ட் சிஸ்டம் என்ற முறையை கொடுத்துள்ளார்கள். அதாவது நம்ம ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டிஆர் 1 மந்த்லி ஃபைல் பண்ணுவோம், 3பியும் மந்த்லி ஃபைல் பண்ணிட்டு இருந்தோம். அதுல இன்னொரு ஆப்ஷனா என்ன கொடுத்தாங்கன்னா, 3பி மாசம் மாசம் ஃபைல் பண்ணிருங்க, உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ரிட்டனை 3 மாதத்துக்கு ஒரு முறை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3பியும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய 3பி ரிட்டனையும் 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பெயர் QRMP, குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சிஸ்டம் யாரெல்லாம் எல்லாத்துக்கும் வருமானு கேட்டா அனைவருக்கும் இந்த ஸ்கீம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் யார் போலாம் அப்படின்னா, யார் எலிஜிபிள் அப்படின்னு கேட்கிறப்போ, உங்களுடைய அக்ரிகேட்டிவ் டர்ன் ஓவர், ஸோ டேக்ஸ் பேயரா இருந்து உங்களுடைய மொத்த விற்பனை 5 கோடிக்கு உள்ளே இருந்து டூரிங் இந்த 5 crore இன் கரண்ட் ப்ரிசீடிங் ஃபினான்சியர், இதுக்கு முன்னால் வருஷம் 5 கோடிக்கு உள்ள இருந்தா நீங்க கடைசி மாதம் வரை 3பி ரிட்டனை ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபைல்டு லாஸ்ட் டியூ ஆஃப் 3பி, ஸோ இந்த அக்டோபர் ரிட்டனை கடைசியாக ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீமுக்கு போகலாம். ஸோ இதை எப்படி நான் அவைல் பண்றது அப்படின்னா, இன்று 5ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்கீம் நம்ம போர்ட்டல் ரெடியாகி உங்களுக்கு ரெடியா இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ணி உங்க ஆப்ஷனை தேர்வு செய்துக்கலாம். சரி சார், இதை நான் எந்த டைம்ல செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வருடத்தில் 4 குவார்ட்டர்கள் இருக்கின்றன. 4 குவார்ட்டர்களில் குறிப்பிட்ட தேதிக்குள் நீங்க செலக்ட் பண்ணி போய்க்கலாம். ஸோ ஏப்ரல் டு ஜூன் அப்படிங்கிற குவார்ட்டருக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 30 ஏப்ரலுக்குள்ள நீங்க இதை செலக்ட் பண்ணி போகலாம். வெளியே வரானாலும் நீங்க இந்த தேதியிலிருந்து வெளியே வரலாம். ஸோ உங்களுடைய டேக்ஸ் லைபிலிட்டியை நீங்க டிசைட் பண்ண போறீங்க, இல்லை நான் இந்த ஸ்கீம்ல இருந்து வெளியே போக போறேன் சார் அப்படின்னா, தவறுதலா செலக்ட் பண்றேன் சார், நான் வெளியே போகணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணி உள்ள போய்க்கலாம், வெளியவும் வந்துக்கலாம். அடுத்து சார், இதுல ஸ்கீம் எவ்ரி குவார்ட்டர் அவைல் த பெனிஃபிட், நோ, நான் ஒவ்வொரு தடவையும் இந்த பெனிஃபிட் அவைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா வேண்டியது இல்லை. ஒன்ஸ் ஆஃப்டர் த ஸ்கீம் வில் கன்டினியூ ஃபார் அன்லெஸ் யூ டிசைட் டு எக்ஸிட். ஸோ ஒரு தடவை இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து இதுலயே இருக்கலாம், எக்காரணத்து கொண்டு வெளியே போக வேண்டியதில்லை. புதுசா வெளியே போகணும் அப்படின்னா மட்டும் நீங்க அதை செலக்ட் பண்ணி வெளியே போய்க்கலாம் சார். ஸோ ஓகே, இதுல எப்ப இருந்து அவைலபிள்னா 5ஆம் தேதி. ஸோ இன்னையிலிருந்து உங்க சிஸ்டம் அவைலபிளா இருக்கு. நான் அதை ப்ராக்டிக்கலா எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே சார், அடுத்து ஐ ஹாவ் ரிசீவ்ட் இமெயில் சேயிங் ஐ ஹாவ் டிபால்டட் இன் த ஸ்கீம், வாட் ஐ ஷுட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, you have aggregated turnover up to 5 crore, you have filed 3B for the month of October, by 30 November you will defaulted the scheme of the system. Is wish to remain the scheme, you want not take any action by the return due date of April 21. However, you exit the scheme would due January 31st. So இதை ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆப்ஷன்ல தான் இருக்கும், நீங்க அதை சேஞ்ச் பண்ணி டிசைட் பண்ணி வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐ ஆம் எலிஜிபிள் டு ஸ்கீம் பட் நாட் டிஃபால்ட் த ஸ்கீம், வாட் ஐ டூ அப்படின்னா நம்ம அதுக்கு வெளியே போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி பண்ணலாங்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்றேன். ஸோ அதுல இருந்தும் நீங்க பாத்துக்கலாம். சரி சார், இதுல ஒரு சில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய அவுட்வேர்ட் லைபிலிட்டியை டிசைட் பண்ற இன்வாய்ஸ் சேல்ஸ் நம்பர்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி மாசம் மாசம் ஃபைல் பண்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க உங்களுடைய இன்வாய்ஸை ஃபீட் பண்ணிக்கலாம். ஐஎஃப்எஃப் அப்படிங்கிற ஒரு முறையில நீங்க அதை போட்டு உங்களுடைய இன்வாய்ஸ் நம்பரை நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது டீட்டெயில்டா ஒரு 30 கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளை நான் ஷேர் பண்றேன் குரூப்ல, நீங்க இதை பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலா அதை எப்படி உள்ள போகலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்க உங்களுடைய போர்ட்டல்ல லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா,
சர்வீசஸ்ல ரிட்டர்ன்ஸ்ல கீழே பார்த்தீங்கன்னா ஆப்டட் இன் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன் அப்படிங்கிற புது ஆப்ஷன் இன்னையிலேருந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதில் போனீங்கன்னா ஃபினான்ஸ் இயர் வரும். அதில் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து எந்த குவார்டரில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அதில் நம்ம எதில் இருக்கிறோம், மந்த்லியில் இருக்கிறோமா குவார்டர்லியில் இருக்கிறோமா, நம்ம என்ன மாற போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து மந்த்லி டீலரில் இருக்கேன். அதனால ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மந்த்லிலே இருக்கு. ஸோ நான் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. நான் அப்படியே பேக் கொடுத்து நான் போய்க்கலாம். நான் வந்து என்னுடைய ரிட்டர்ன் ஸ்கீம் புது சிஸ்டத்தை நான் தேர்வு செய்யல. நான் என்னுடைய பழைய நடைமுறையிலே தொடர்றதுனால நான் எந்த விதமான ஆக்ஷனும் இதில் செய்ய வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் நான் அப்படி செய்யல, நான் புதுசாக போகிறேன், புதிய குவார்டர்லி ஸ்கீமுக்கு போகிறேன் அப்படின்னா இங்கே கீழே குவார்டர்லி அப்படிங்கிற ஸ்கீம் கொடுத்து இந்த ஆக்ஷனில் சேவ் அப்படிங்கிற பட்டன் நான் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எந்த தேதி வரைக்கும் இதை கொடுக்கணும்னா 5 டிசம்பர்லேருந்து 31 ஜனவரி வரைக்கும் நான் கொடுக்கணும் சார். இந்த ஸ்கீமுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1ஐயும் ஃபைல் பண்ண வேண்டாம், 3Bயும் ஃபைல் பண்ண வேண்டாம். 2 மாசத்துக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஸோ ஜனவரிக்கும் எதுவும் செய்ய வேண்டாம், பிப்ரவரிக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். மார்ச் மாசத்துல மட்டும் போய் நான் என்னுடைய 3 மாச விற்பனைகளையும் போட்டு 3Bயும் போட்டு டேக்ஸ் கட்டலாம். இதுல ஒரு சில பணம் கட்டுற நடைமுறைகளும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இதுக்கு என்னுடைய டியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 நாள் அன்னைக்கு நான் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிடணும். 22 நாள் அன்னைக்கு மார்ச் மாசத்தோட 3B, அதாவது இந்த குவார்டர்லியோட 3B ரிட்டர்னை நான் மார்ச் 22 நாளுக்குள்ள இந்த ஸ்கீமை நான் ஃபைல் பண்ணிடுவோம். இதுதான் சார். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இதுல எந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, மந்த்லியா குவார்டர்லியா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அடுத்து இதுல என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சில முக்கியமான அட்வைசரிங்கிற நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அட்வைசரி என்ன அப்படின்னா நீங்க எனி டைம் இதுல வந்து ஆப்ஷன் இன் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் அவுட்டும் வெளியே போய்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ராப் டவுன்ல செலக்ட் பண்ணி உள்ள போய்க்கிங்க. செலக்ட் த ரிட்டர்ன் ப்ரெஃபரன்ஸ் எஸ் எய்தர் மந்த்லி ஆர் குவார்டர்லி அண்ட் கிளிக் ஆன் சேவ். ஸோ நான் ஆல்ரெடி மந்த்லியில் இருக்கிறனால எனக்கு சேவ் பட்டன் எனேபிள் ஆகல. நான் குவார்டர்லிக்கு மாறினா மட்டும் அந்த சேவ் பட்டனை கொடுத்து நான் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ளிகபிள் டியூ டேட் ஆஃப் மந்த்லி வந்து அதுலேயே ப்ரிஃபரன்ஸா உங்க டேட்ல வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ எதை நீங்க செலக்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் சேவ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல ஒரு சில இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நாம வந்து 3B வந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் பண்றோம், ஆனாலும் நாம் பணம் கட்ட வேண்டும். ஸோ நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல IFF அப்படிங்கிற முறையும் வந்து அதுவும் ஆப்ஷனல் தான். நீங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பார்ட்டிக்கு பிசினஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்போர்ட் டீலர் ரீஃபண்ட் போறாரு, அப்போ அவர் உங்களுக்கு கிரெடிட் வேணும் அப்படிங்கிறாருன்னா நீங்க M1 M2 அப்படிங்கிற ஸ்கீம், அதாவது கேன் ஐ ரிக்வெஸ்ட் டு, அதாவது M1 M2 அப்படிங்கிறது என்னன்னா மந்த் 1 மந்த் 2, முதல் மாதம் 2வது மாதம். முதல் மாதத்துல நீங்க அந்த IFF அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி உங்களோட இன்வாய்ஸை நீங்க லான்ச் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணா அந்த பார்ட்டிக்கு 2 இயர் 2Bல போய் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த IFF ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட்டியோட 2 இயர்லயும் 2Bலையும் போய் உட்கார்ந்துடும். அடுத்ததாக 2Bங்கிற ஆப்ஷனை என்ன பண்ண போறாங்கன்னா இந்த மாதிரி குவார்டர்லி டீலருக்கு குவார்டர்லி முறையா மாத்த போறாங்க. ஸோ 2B வந்து மாசமும் வரும், குவார்டர்லி டீலருக்கு மந்த்லி குவார்டர்லி 2Bயாகவும் வரும். ஆனா 2A சிஸ்டத்தை அப்படி மாற்ற மாட்டாங்க. 2A வந்து எவ்ரி மந்த்தும் ஒவ்வொரு மாசம் தான் வரும். சரி சார், நீங்க மந்த் 1 மந்த் 2ல இன்வாய்ஸை போட்டுட்டீங்க, உங்களுக்கு ஐடிசி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2Bல வந்து 2Aல வர ஐடிசியை நீங்க எடுக்கிற மாதிரி வரும். 2B வந்து உங்களுக்கு ஆப்ஷன்லாம் குவார்டர்லியா போயிடும், 3 மாசத்துக்கு ஒரு டைமா போயிடும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 2Aல வர ஐடிசியை மட்டும் செக் பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க கட்ட வேண்டியது இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா எவ்ரி மந்த்தும் 35% வந்து உங்களுடைய கேஷ் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் லைபிலிட்டியை நீங்க டிக்ளேர் பண்ணி அதை வந்து கேஷ் லெஜர்ல மட்டும் கட்டி வச்சிருவாங்க சார். PMT 06 இப்போ நாம நார்மலா கட்டிட்டு இருக்கிற சலான் தான். அந்த சலான்ல எவ்ரி மந்த்தும் வந்து 35%, மந்த் 1ல ஒரு 35யும்
மந்த் 2ல 35 நீங்க கட்டிக்கலாம். கட்டி முடிச்ச பிறகு பாக்கி இருக்கிற லைபிலிட்டியை மந்த் 3 ஆன குவார்டர்லி ரிட்டர்ன்ல நீங்க ஃபைல் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ். மீண்டும் இதை பத்தி டீட்டெயில ஃபுல் செஷனா நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் நீங்க இந்த சர்வர்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் மெனுவில் சர்வீசஸ்ல ரிட்டர்ன்ஸ்ல போனீங்கன்னா ஆப்டட் இன் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்கீம்ல வரும். அதை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு டீலரோட பிஸ்னஸ் ப்ரோட்டோக்காலை பொறுத்து நீங்க அவரை செலக்ட் பண்ணி நீங்க எது சூட்டபிளோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் கன்சர்ன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த இதுல போயிடாதீங்க. ஏன்னா 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மந்த் 1 சேல்ஸை நீங்க அதுல அப்டேட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ரீஃபண்ட் பிளாக் ஆகும், ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூ வரும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபேக்டருக்குள்ள ஃபைல் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கிறதுனால ஒரு சில வாடிக்கையாளருக்கு பில் லேட்டா வரும், இல்லை லேட்டா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு 2 மாசம் பிளாக் ஆகிறதுனால இந்த ஆப்ஷனை எக்ஸ்போர்ட்டுக்கு பண்றவங்களுக்கு தயவுசெய்து செலக்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ பின்னாடி ஃபர்தரா உங்களுடைய டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.